கண்டிப்பா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். என்ன இது? நீ எப்போ என்ன பத்தி என் சந்தோஷத்தை பத்தியே நினைக்கிற? நீ உன்னை பத்தி யோசிக்கவே மாட்டியா? என் அண்ணன் எப்போ சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? எனக்காக நீ வாழ்நாள் எல்லாம் கல்யாணமே செஞ்சுக்காம இருந்தா அது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். நம்ம பிறந்து அவங்க செத்து போயிடுவோம்னு தெரிஞ்சும் கூட அம்மாவும் அப்பாவும் நமக்கு பிறவி கொடுத்தாங்க. எதுக்கு? நம்ம வம்சம் தழைச்சு வளரணுங்கிறதுக்காக. அவங்க ஆசையை நிறைவேற்றுறது நம்ம கடமை இல்லையா அண்ணன்? உனக்கு கல்யாணம் வேணும்னா எனக்கும் வேணும். நம்ம வாழ்நாள் பூரா அண்ணன் தங்கச்சியாவே இருந்துடலாம். சரிம்மா, உன் இஷ்டம். நீ எந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்றியோ நான் அவ கழுத்துல தாலி கட்டுறேன். சரியா? என்னடி சொல்ற நீ? என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டமானு கேக்குறேன். உன் அண்ணன் இஷ்டம் என்னன்னு தெரியாம நான் அண்ணன் கிட்ட கேட்டுட்டு தான் வரேன். உனக்கு இஷ்டமானு சொல்லு. என்னடா? அழாதம்மா, அழாத. பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு போற ஒவ்வொரு பொண்ணும் இப்படி வருத்தப்படுறது சகஜம்தான். இந்த வருத்தம் சந்தோஷத்தால வர்றது, கஷ்டத்தால இல்ல. என் தங்கச்சி அவ விரும்புறவனுக்கே கட்டி கொடுத்து புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இல்ல அங்க உனக்கு என்னடா குறை? அரண்மனை மாதிரி வீடு, தங்கமான புருஷன், குறையே இல்லாம பாத்துக்கிற அவரோட அண்ணிங்க. இதை விட உனக்கு வேற என்ன வேணும் சொல்லு? அண்ணன் வேணும். உன்னை விட்டுட்டு போக முடியாது அண்ணன். அழாதம்மா, அழாத. என்னை விட்டு நீ எங்கதான் போக போற? இந்த கல்யாணத்தால நாம 2 பேரும் பிரியலமா. 2 குடும்பம் ஒன்னா சேர போகுது. உன் கண்ணுல கண்ணீரை பார்த்தா என்னால தாங்க முடியாதுமா. நீ சந்தோஷமா இருந்தாதான் நான் இங்க சந்தோஷமா இருக்க முடியும். சரியா? வா.
எழுப்பிட்டு இப்ப நீங்களே போய் உட்கார்ந்துருக்கீங்களே. தங்கச்சி முன்னால் அழுது அவ எங்க வருத்தப்படுவாளோ நினைச்சு வேதனையெல்லாம் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தனியா இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காமா. லக்ஷ்மியை அவ்வளவு பெரிய வீட்டுக்கு மருமகளா அனுப்புனதுக்கு சந்தோஷப்படணுமே தவிர இப்படி வருத்தப்படக்கூடாதுங்க. மச்சான் உள்ள வாங்க. அதுக்குள்ள தங்கச்சி ஞாபகம் வந்துச்சா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உங்க மனசுல என்ன இருக்குன்னு உங்க பார்வையே சொல்லுது. உங்க தங்கச்சியை பத்தி உங்களுக்கு எந்த டென்ஷனும் வேண்டாம். இங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கா, எல்லார்கிட்டயும் ரொம்ப நெருக்கமா இருக்கா. நீங்களே பாருங்களேன். பிரமாதம், சூப்பர். ரொம்ப நல்லா இருக்கு. டிஃபன் சூப்பரா இருக்குல்ல? அசத்திட்டால. இன்னும் இங்கே வச்சுக்கோ. ஐயோ எனக்கு போதும். லக்ஷ்மி யார் வந்திருக்கா பாரு. அண்ணே அண்ணே எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா என் தங்கச்சியை பார்க்கலான்னு வந்தேன். ஆனா இந்த வீட்டு மருமகளை பாக்குறேன். இப்படி ஒரு மருமக கிடைச்சது எங்க அதிர்ஷ்டம் தான். கேட்காமலே கொடுக்கிற வெங்கடேச பெருமாள் மாதிரி நாங்க என்ன புண்ணியம் பண்ணமோ எங்களுக்கு அன்பான ஒரு குழந்தையா கிடைச்சிருக்கா. இவங்கனால எனக்கு அக்கா இல்லாத குறையே தீர்ந்து போச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கிறது சகஜம்தான். ஆனா புகுந்த வீட்லயும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது உண்மையிலேயும் உன்னோட அதிர்ஷ்டம் தான். ஏன் போட்டோ இங்க? உங்களை பார்க்காம உங்க தங்கச்சி இருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உங்க போட்டோ இங்க வைக்க சொன்னேன். தேங்க்ஸ் ஆகாஷ். பொண்டாட்டி மனசை புரிஞ்சு நடக்கிற உன்ன மாதிரி ஒருத்தன் புருஷனா கிடைச்சது என் தங்கையோட அதிர்ஷ்டம். நம்ம நந்தினியோட வீடு இவ்ளோ பெருசா இருக்கு. நந்து நந்து நந்தினி எங்கடி இருக்க? யாரு? யாருங்க நீங்க? நீங்க என்னங்க பேச மாட்டேங்கிறீங்க? நீ எங்க நந்தினி தானே? ஆமா. அம்மாடி நீ எவ்வளோ பெரியவளா வளர்ந்துட்ட. சின்ன வயசுல நீ இவ்வளோண்டுதான் இருந்த. சின்ன வயசுல எல்லாரும் இவ்வளவுதான் இருப்பாங்க, உங்க அளவுக்கு இருக்க மாட்டாங்க. நீ யாருப்பா? நீங்க யாருன்னு? அடி பைத்தியக்கார பொண்ணு, நான் தாண்டி காந்தம், சூரியகாந்தம். ஞாபகத்துக்கு வரலையா? உங்க அப்பாவோட ஒண்ணு விட்டு தாய்மாமனோட 2வது சம்சாரத்தோட நாத்தனார் பொண்ணு. அப்படின்னா நான் உனக்கு அத்தை ஆகணும்டி. ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க போல இருக்கு. ஆமா ரொம்ப நெருங்கிட்டோம். எனக்குன்னு யாரு இருக்கா? என் கடைசி காலத்தை இங்கேயே கழிக்கலான்னு வந்துட்டேன். என்ன சொல்ற மருமக பொண்ணு? அது நான் எப்படி? இன்னும் என்னமா யோசிக்கிற? அவங்க உனக்கு துணையா? வீட்டுக்கு பெரியவங்கள இங்கே இருக்கட்டும், உள்ள கூட்டிட்டு போ. அப்படி சொல்லுங்க. நீங்க 100 வயசுக்கு நல்லா இருப்பீங்க தம்பி. வாங்க அத்தை. வரேம்மா. வாடா. தங்கமான புருஷன் கிடைச்சிருக்கான் உனக்கு. எங்கேயோ மச்சம் இருக்குடி. டேய் வரதராஜா, உன் வம்சத்தை அடியோட அழிக்கிற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். நீ பிடிச்சு விடுறது சுகமோ சுகமா இருக்குடா. எனக்கு சுகமா தான் இருக்கு. உனக்கு என்னடா சுகம்? உன் முதுகு எப்படி தெரியுமா இருக்கு? புரோட்டா மாவுல டால்டா போட்டு பிசைஞ்சா வலுவலுன்னு இருக்கும்ல, அதே மாதிரி இருக்கு. டேய் டேய், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. உடம்பு அமுக்கும் போது கூட புரோட்டா நினைப்பாவே இருக்கேடா. எல்லாம் தொழில் பக்தி முதலாளி. ஏன் முதலாளி விக்கிறீங்க? விக்கல் வந்தா விக்கத்தான் செய்வாங்க முதலாளி. விக்கல் வந்தா விக்கிறீங்க, அப்ப நக்கல் வந்தா நக்க வைக்கலாம். போய் தண்ணி எடுத்துடா முதலாளி. அதே பானை தண்ணீங்களா? ஏதோ ஒரு இளவு எடுத்துடா. சரிங்க சரிங்க முதலாளி. தண்ணி சமையல் கட்டுல இருக்கு. இவன் ஏன் பின்கட்டுக்கு போறான்? இந்த பையன் எங்க போயிருப்பான்? சங்கிலி பாத்ரூமுக்குள்ள போகுது. முதலாளி. அட பாவி,
தினமும் இங்க இருந்துதான் பானத்தினை எடுத்து வரியா? உப்பு கரிக்கும் போதே தப்புன்னு தெரியாம குடிச்சினாடா. இனிமே யார் போறத பார்த்தாலும், ஏன் நான் போறத நானே பார்த்தாலும் இதே நினைப்பு வருமாடா. ஐயோ முதலாளி, இப்படி ஆத்திரம் தீர்ற வரைக்கும் அடிச்சிட்டீங்கன்னா என்ன கொஞ்சம் சொல்றியடா? டேய், நான் எதை வேணும்னாலும் பொறுத்துக்குவேன். ஆனா பானை தண்ணி ஏன் உப்பு கரிக்குதுன்னா, கடல் மண்ணில் செஞ்ச பானைன்னு சொன்ன பாரு, அதை நான் பொறுத்துக்கவே மாட்டேன். இப்படி மாரடிக்கிற மாதிரியே அந்த காய்ச்சல் அடிச்சிருக்கேன். எல்லா இடத்துல வலிக்குது, விளங்க மாட்டான். வந்து அந்த ஒரு குழி ஒண்ணு போட்டுருவோம். பாக்கது நம்ம உடம்பு இப்படி பார்த்து நம்மளே பலாத வீட்டில் இல்ல கடப்போட யாரும் இல்ல விளையாடு போமா உள்ள வில்லாடா. நல்லா இருக்கீங்களா? ஐயோ நல்லா இல்ல. ஹாய் மச்சான். மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். லட்சுமி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். நீங்க மாமாவாக போறீங்க. மாமாவா? அப்படின்னா என் லட்சுமி அம்மாவாக போறாளா? மாப்பிள்ள வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அண்ணே அண்ணே, ஆசீர்வாதம் பண்ணு. அண்ணா, அந்த நிலா எதுக்கு மேல இருக்கு? ஒரு தடவை கடவுள் வந்து உன் தங்கச்சி அழகா இல்ல அந்த நிலம் அழகான்னு கேட்டாரு. அப்ப நானு என் தங்கச்சி தான் அழகுன்னு சொன்னேன். உடனே கடவுளுக்கு கோபம் வந்து ஒரு தராசு எடுத்துட்டு வந்தாரு. ஒரு பக்கம் உன்ன, இன்னொரு பக்கம் நிலாவே உட்கார வச்சாரு. உன் அழகுக்கு முன்னாடி நிலா தோத்து போய் மேல போயிடுச்சு. நீ கீழே இருக்க. என்னண்ணே அப்படி பாக்குறேன்னு? அந்த நிலா ஏன் மேலேயே இருக்குன்னு அப்பாவித்தனமா கேட்ட என் தங்கச்சி இன்னைக்கு எவ்வளவு வளர்ந்துட்டான்னு பாக்குறேன். என் செல்ல தங்கச்சிக்கு ஒரு சின்ன பாப்பா. வீடு ரொம்ப அழகா இருக்கு. எங்க மச்சன செலக்ஷன்ங்க. யார் பேர்ல இருக்கு வீடு? எங்க மச்சன பேர்ல தான் இருக்கு. அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு வீடு வாசல்னு சொந்தமா எதுவும் இல்ல? எல்லாம் இருந்தது. அதாவது எந்த கதியும் இல்லாம மச்சான் தயவுல வாழறீங்க போல இருக்கு. என்ன செய்யறது? அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட மாதிரி பிசினஸ் லாஸ் ஆகி இருந்த சொத்தெல்லாம் வித்துட்டோம். பெரியப்பா பிள்ளைங்கிற மதிப்புல ஆகாஷ் எங்க வீட்டுக்காரங்களுக்கு அவரு ஃபேக்டரியிலேயே ஒரு வேலை கொடுத்து எங்களை ஒரே குடும்பமா தங்க வச்சுட்டாரு. இன்னைக்கு நல்லதா இருக்கீங்க, நாளைக்கு உங்க மச்சனுக்கு குழந்தைங்க பிறந்தா நீங்களும் உங்க குடும்பமும் அவருக்கு பாரமா தெரிய மாட்டீங்க. சேச்சே, எங்க மச்சனர் அப்படிப்பட்டவர் இல்ல. உண்மையான குணம் தெரியற வரைக்கும் எல்லாரும் நல்லவங்க தான். எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? நான் தான் கூப்பிட்டு அனுப்புனேன். பழி வாங்கறதுக்காக. யார பழி வாங்க? நம்ம எதிரியோட குடும்பத்தை. என் புருஷ காய்ச்சின நாட்டு சரக்கு குடிச்சு 10-15 பேர் செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சு அந்த ஊர்ல இருந்து எங்களை ஒதுக்கி வச்சான் அந்த வரதராஜன். நாங்க பக்கத்து ஊர்ல சாராயம் காய்ச்சி வரதராஜன் ஊருக்கு அனுப்பி வச்சோம். அது அந்த ஆளுக்கு தெரிஞ்சு போச்சு.